அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதினோட பார்க்க போகிறது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் வந்து உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் கலந்துக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் கடைசியில் மருத்துவர்கள் என்ன அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்கன்னா அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுருது, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸோ அதனால் அண்மையில் நிறைய பேர் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அன்பு சகோதரர் அண்ணாமலை, இன்னும் நிறைய பேர் பாஜக நிர்வாகிகள் நிறைய பேர் அவரை போய் பார்த்து வந்திருக்காங்க. ஆனால் நான் அவரை போய் பார்க்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, எச் ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வரும்னு நான் முன்கூட்டியே அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தேன். அவர் அதை கேட்கல. எச் ராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் தான் ஒரு குருவாக இருந்து நிறைய சீடர் பரவிய பிஜேபியில் உருவாக்கியிருக்கணும். அதை உருவாக்க தவறியவர். சுயநலம் மட்டுமே அவருக்கு இருக்கும், பொதுநலம் அவருக்கு இருக்காது. மேடைகளை பேசும்போது இந்துத்துவ கொள்கைகளே பெருசாக பேசுவார். பிஜேபிக்காக தான் பிரதிநிதி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுவார். அதெல்லாம் அவருடைய தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக அவர் பண்ண விஷயங்களை தவிர அவரால் பிஜேபிக்கு ஒரு பிரயோஜனமோ ஒரு தடையும் இருந்ததே கிடையாது. அவரால் நிறைய உறுப்பினர்கள் பிஜேபியில் சேர்ந்ததே கிடையாது. அவர் ஒரு 1000 பேரையோ ஒரு 10,000 பேரையோ அவருக்கு உறுப்பினர்களை அவர் சேர்க்கவே இல்லை. அவர் பிஜேபியை கட்சியை வளர்க்கவே இல்லை. அவர் இந்துத்துவ கொள்கைக்காக மேடையில் முடங்கினார். இன்ஃபேக்ட் எச் ராஜா வாயை திறந்தா சிறுபான்மை மக்கள் ஓட்டு மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, பிராமணர்கள் சமுதாயத்தை அல்லாத பெரும்பான்மை சமுதாய இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, ஜாதி பார்ப்பனர்கள் இல்லாத இந்துக்கள், அவங்களோட ஓட்டு ஒன்று கூட வரவே வராது. ஸோ எச் ராஜா அவர்களால் பிஜேபிக்கு நிறைய பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. அவர் நிறைய ஏடகுடமாக பேசிடுவார். அவரே சொல்லுவார் மேடையில், அவர் நான் இது மாதிரி மனசில் படுறதை பேசிடுவேன், அது எனக்கு ப்ளஸ்ஸோ அதான் மைனஸோ அதான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வாக்கு வங்கி அரசியலுக்கு பாஜக வந்த உடனேயே நாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து பேசுகிறது விஷயம் இல்லை. ஆனால் பிஜேபி ஒரு வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறோம். அப்போது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகிறோம். நமக்கு மக்கள் ஓட்டு போடணும். அப்போது மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்காக நம்மளுடைய சித்தாந்தத்தையும் ஒரு பக்கம் தாங்கி பிடிக்கணும். மக்களுடைய நலன்லேயே அக்கறை கொண்டு நாம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தி மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணுற ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டியவர் தான் இந்த எச் ராஜா அவர்கள். ஆனால் அவர் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஒரு இடம் கூட வெற்றி பெறவே இல்லை. அவர் திமுக அண்ணா திமுக மேலே குதிரை சவாரி பண்ணி தான் பாஜக அதாவது பிச்சை எடுத்து தான் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய வெற்றி கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு அவங்க வெற்றி பெறவே இல்லை. அதனால தான் பல தேர்தல்கள்லாம் அவங்க நின்று தோற்று போகிறாங்க. இன்ஃபேக்ட் பிஜேபி வளராமல் எச் ராஜா போன்ற தலைவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. பிஜேபியோட சித்தாந்தம், பிஜேபி எப்படிப்பட்டது, பிஜேபி எல்லாருக்குமானது அப்படின்ற கருத்தை அவங்க வைக்கவே இல்லை. முதல்ல பிஜேபிக்குள்ளே நான் 2017 காலகட்டத்தில் உள்ளே போய் நுழைகிறேன். அப்போ தான் நான் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தேன். முதல்ல கொண்டு வந்து தான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள எல்முருகன் ஒரு தலைவராக கொண்டு வரேன், அண்ணாமலையை தலைவராக கொண்டு வரேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். கட்சியில் பல்வேறு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு வேலை பண்ணுறேன். அப்புறம் கோல்டன் பிக்சர்ஸ் பிஜேபி பெருங்கலத்தூர் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூடியூப் சேனல் முதல்ல பிஜேபியில் அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜக அதிகாரப்பூர்வமான யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன். பல பேரை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வச்சுருக்கேன். பல பேரை கட்சிக்குள்ளே சேர்த்துருக்கேன். பல்வேறு புதிய பிரிவுகளை உருவாக்குறது நான் தான் முன்னெடுத்தேன். பிஜேபிக்காக பல்வேறு விஷயங்களை ஒரு பிஜேபி கிங் மேக்கராக, ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக இந்த செந்தில்குமார் தான் முன்னெடுத்த. குறுகிய காலத்தில் நான் கொஞ்ச நாள்லேயே எல்லாம் பண்ணால் அது எல்முருகனும் அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாரு. எங்கேருந்தோ எல்முருகன் டக்குன்னு கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் விருப்பப்பட்டார், உடனே செய்வார். அண்ணாமலை கூட அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்தார் நிறைய. ஸோ அப்படி இருக்கும்போது எச் ராஜா போன்றவர்கள் மற்ற தலைவர்கள் கிட்ட எது சொன்னாலும் அது இப்போ கூட நீங்கள் பேட்டியில் கேட்டு பாருங்கள், யார்ட்டையாவது மூத்த நிர்வாகிகள்கிட்ட, உடனே அது டெல்லி பார்த்துப்பாங்க, டெல்லி தான் முடிவு பண்ணுவாங்க, அது மேலிருந்து தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. தவிர
இவங்க ஒரு மாநிலத்தில் இருந்துக்கிட்டு மாநில நிர்வாகியாக எந்த ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு எந்த விஷயம் எடுக்க மாட்டாங்க. ஸோ எச் ராஜா அவர்கள் வந்து நிறைய பேருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. பிஜேபியில் இன்ஃபேக்ட் எனக்கே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எச் ராஜா அவர்களை வந்து ஒரு பெருந்தன்மையாக நம்ம போய் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஒரு விஷயம் கூட இல்லை. அதனால் அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணதே கிடையாது. எச்சரிக்கையில் கூட காக்க ஓட்ட மாட்டார். இன்ஃபேக்ட் அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்குலாம் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அவர் வந்து பெரிய அளவில் யாரையும் வந்து வளர்த்து விடவே மாட்டாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு தீவு மாதிரி தான் மட்டும் ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு அவர் தன்னை மட்டுமே வளர்த்துக்கிட்டு கட்சியிலேருந்து எலெக்ஷன் காசு கொடுத்த வாங்கி சாப்பிட்டு இப்படி தான் இருந்தார் தவிர அவர் வந்து பேசுவார். ஏதாவது இடம் கூட பேசுவார். இப்போ கூட திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து அயோத்தியா மாற்றுவேன்னு பேசினார். அப்படிலாம் பேசணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம அயோத்தியா மாற்றணும் அவசியம் இல்லை. உலகமே நமக்கு அயோத்தி தான். அப்படி இருக்கும்போது தனியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு அயோத்தியா மாத்திரன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. இது நம்ம ராமனுடைய வாரிசுகள், ஸ்ரீராமனுடைய பிள்ளைங்க. இதை வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம சனாதன தர்மம் உலகம் முழுக்க இருக்குது. இதை வந்து எப்படி கொண்டு வர்றது, இம்ப்ளிகேட் பண்ணுறது, யார் மனசை புண்படாமல் எப்படி பண்ணுறது, எல்லா மதத்தையும் அரவணைக்குது எப்படி? ஏன்னா கடவுளுக்கு மதம் இல்லை. நாம் வந்து சனாதன தர்மம்ன்றது நம்மளோட சாஸ்திரமே தர்ம சாஸ்திரம். அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்து போராளின்னு மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் சொல்லுவாங்க. நான் வந்து தான் அவருடைய பெயரை வந்து தர்ம போராளின்னு மாற்றினேன். ஏன்னா இது இந்து தர்மம் இல்லை, நம்முடைய சாஸ்திரமே தர்ம சாஸ்திரம். ஸோ அதனால் எச் ராஜா அவர்கள் பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவரை வந்து உடல்நலம் பெற்று வரணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவருக்கு வந்து இனிமேல் அவர் வந்து பெரிய அளவில் திரும்ப வர முடியாது. அவர் அந்த ஏற்கனவே வயசு வந்து 68 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த முடிவை பார்த்து நான் எதிர்பார்த்த முடிவு தான் அவருக்கு வந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் நான் எதிர்பார்த்துருந்தேன். இது அவருக்குரிய முன்னோட்டம். ஒருத்தருக்கு நடக்க வேண்டியிருக்கு. அது வந்து இது வந்து எச் ராஜா வந்து கடவுள் வந்து ட்ரெய்லர் மாதிரி எனக்கு காமிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விவிஐபி ஒருத்தர் இருக்கார் நம்ம முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில். அவருக்கு இது நடக்கணும் அப்படின்னு வந்து நடக்கும் அப்படின்னு எனக்கு வந்து கடவுள் சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து முன்கூட்டியே நடக்கும்னு பார்த்தா எச் ராஜாவுக்கு தான் முதல்ல நடந்துச்சு. எச் ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் வந்து அவர் தண்டிச்சிட்டாரு. ஏன்னா எச் ராஜா அவர்கள் வந்து மத வெறியோடு இருக்கார். நாம் வந்து மத மாச்சரியத்தை கடந்து நிற்கணும். எப்போ பாரு இஸ்லாமிய வெறுப்பை கொட்டுறது, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. திமுககாரங்களை திட்டுறதுல வந்து அவருக்கு வந்து ஒரு தனி சுகம். ஆனால் திமுகவில் கூட பெரியாரை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா, பெரியார் வந்து நிறைய பேர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நிறைய பேரை வந்து மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. ஸோ அப்போ குரு பரம்பரையாக இருந்துருக்கு. அதனால் அவர் கொண்டாடுறாங்க. எச் ராஜாவை கொண்டாடுறதுக்கு பிஜேபியில் எந்த நாதியும் இல்லை. அவர் செத்தா கூட அவருக்கு செலவைக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து பெருசாக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்த மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர், பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு மேடை பேச்சாளரை தான் பார்ப்பாங்க. எப்படி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் திமுகவில் இருக்கார், அந்த மாதிரி எச் ராஜாவையும் ஒரு பேச்சாளராக தான் மக்கள் பார்க்குறாங்க. அவர் ஒரு மேடை பேச்சாளர். சீமான் கூட ஒரு தலைவர் இல்லை, அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர். வைகோ எப்படி மேடை பேச்சாளரோ இருந்தாரோ அது மாதிரி மேடை பேச்சாளர் இருந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த கட்சிக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களும் ஜெயிக்கலை, கட்சியும் ஜெயிக்க வைக்கல, சீடர் பரம்பரை உருவாக்கலை. யாருக்கிட்டையும் அவர் வந்து விசாரிக்க மாட்டார். உங்களுக்கு என்ன தேவை, கட்சியில் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டால் தான் லீடர். ஆனால் இவங்க லீடர் இல்லை, இவர் வந்து பேச்சாளர். காசு கொடுத்தா வந்து ஏரியாவில் பேசிட்டு போவார். ஸோ ஆரம்பத்தில் நான் கூட முதல்ல எச் ராஜா அவர்களை பார்க்கும்போது பெரிய ஒரு தலைவராக இருப்பார் போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப க்ளோஸாக பழகும்போது தான் தெரியுது இவங்கெல்லாம் வந்து வெறும் என்ன சொல்கிறது, ஒரு பேச்சாளர்கள். யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க. ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பண்புகள் சில பேர்கிட்ட தான் இருக்கும். அதெல்லாம் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு. அப்போ இவங்கெல்லாம் வந்து தலைவர்கள். அதனால தான் நான் பிஜேபியில் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, பழகிறதில்ல. யாரும் போய் பார்த்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க கட்சி வளர்ச்சிக்குன்னு சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் மேல் இடத்துக்கு எழுதி அனுப்பிச்சிடுவேன். மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நான் வந்து அப்புறம் தேசிய பாஜக தலைமைக்கும் எதாக இருந்தாலும் கடிதம் மூலமாக எழுதி அனுப்பிச்சிடுவேன். இல்லை மெயில் பண்ணுவேன், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவேன், இல்லைனா மெசேஜ் பண்ணுவேன், இல்லை நேரடியாக என்னோடய பிஏ கிட்ட கொடுத்து அதை அனுப்பி வச்சுருவேன். அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ இவங்க மேலே எனக்கு வந்து மரியாதையே கிடையாது. இவங்க எதையுமே வந்து இவங்க வந்து பிஜேபி செய்யலை. அதனால் வந்து இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எச் ராஜா அவர்கள் வந்து தர்ம போராளின்னு நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கல. ஸோ அதனால் வந்து நிறைய பேரை வந்து காயப்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொன்னோன்னா எச் ராஜாவுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து சூனியம் வச்சுட்டாங்க. அதனால தான் அவர் கை கால் இழுத்துக்கிச்சு. அது இப்படி நடக்கும்னு எனக்கு முதல்லே தெரியும். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் தான் இது நடந்தது. அது யார் என்னன்றதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.